தொடர்ந்து கடைபிடிக்கிற ஒரு கொள்கையை விசிக வச்சிருக்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு. ஆனா இதுல என்ன நகைமுறைன்னா, அதை இன்னைக்கு வலியுறுத்துறது பாஜக. யார் ஆதரிக்க போறீங்க, பாஜகவையா இல்ல வழமையா குரல் கொடுக்கிற அதிமுகவையா? பாவலன். வணக்கம் ஹரி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அதாவது இன்றைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பை பார்த்தேன். அதுல ஒரு அதிமுக என்கின்ற ஒரு வலிமையான கட்சியோட தலைமை தாங்கக்கூடிய அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா அதை மறுக்கல. அதாவது ஊடகவியலாளர்கள் இப்படி ஒரு கேள்வியை, சயின்டிபிக்கான கேள்வியை கேட்டுட்டாங்களே அப்படின்றது அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. மிகப்பெரிய ஒரு பதற்றத்திலிருந்து தான் அந்த பதில சொன்னாரு. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் கொலிஷன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. கூட்டணி அரசு, கூட்டணி என்பது வேறு, கூட்டணி அரசு என்பது வேறு. அலையன்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கொலிஷன் கவர்மெண்ட். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அமித்ஷா நீங்க ஆதரிக்கிற நிலைப்பாடு கோலிஷன் கவர்மெண்ட் நீங்க கேட்டா அவங்க கேட்டா எல்லாம் நியாயம் தானே உங்களை பொறுத்த வரைக்கும்? எது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரணுங்கிறது தானே உங்க நெடுநாள் கோரிக்கை. அது அமித்ஷா கேட்டார்னா யார் கேட்டாங்க? கூட்டணி அரசு என்பது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் மலரணும். ஆனா பாரதிய ஜனதா என்பது ஒரு மிகப்பெரிய திமிங்கலம். இன்னைக்கு அதிமுக முழுசா விழுங்க பார்க்குது. அதிமுக என்கின்ற அந்த ஆலமரத்தை வேரோடு சாய்ப்பதற்கான ஒரு சதித்திட்டத்தை தான் இன்னைக்கு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. மற்ற மாநிலங்கள்ல எப்படி கூட்டணி கட்சியோடு இணங்கி போய் அந்த கட்சிகளை உடைத்து அவர்கள் அங்க மேலாதிக்கம் செய்து அவருடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவனாங்களோ அப்படி ஒரு சதித்திட்டத்தோடு தான் அதிமுக தலைமையிலான இந்த தமிழ்நாட்டில் கூட்டணியை கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றத டிக்ளேர் பண்றாரு. இந்த கருத்தை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கல. தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமையாகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊடகவியலாளர்களை சந்திச்சு விளக்கமே கொடுக்கல. இன்றைக்கு அவங்க கட்சிக்குள்ள ஏற்பட்ட ஒரு நெருக்கடி, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பல. பல தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேரு பாரதிய ஜனதா கூட்டணி விரும்பல. அப்படி ஒரு நெருக்கடி உருவான பிறகுதான் வேற வழி இல்லாம அப்படியெல்லாம் இல்ல, நாங்க கூட்டணிக்கு இல்ல, இது வெறும் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்றது ஒரு பதட்டம். இது காரணம் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். இதுதான் காரணம் மணிகண்டன்? இல்ல இல்ல நான் வரேன் உங்கள்கிட்ட மீண்டும் வருவேன். பாவலன் உங்கள்கிட்ட வரேன். உங்க கருத்து முக்கியமானது, இதுக்கு பதில் வாங்கிட்டு வரேன். allow me to moderate. நான் உங்கள்கிட்டயே வரேன். இதுக்கு பதில் ஒரு நிமிஷம் இல்ல திரு பாவலன், allow me to moderate. நான் உங்கள்கிட்ட வரேன். உங்களுக்கு ஏன் பயம் கேட்டார்ல, உங்களுக்கு ஏன் பயம் கேட்டார்ல, உண்மையிலேயே அதிமுக அழிய போறத பார்த்து எங்களுக்கு பயமா தான் இருக்கு. அதிமுக அழிஞ்சுச்சுன்னா பாரதிய ஜனதா இங்க வளர்ந்துரும். அந்த பயம் எங்களுக்கு இருக்குது, அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது. பாருங்க அவங்க அக்கறைய திருமணிகண்டன். அது எப்படி சார்? அதாவது இவ்வளவு பெரிய அக்கறை வச்சுக்கிறோம், 25 தொகுதியே திமுக வாங்கிடுவீங்களா? கேட்க போறீங்களா? இல்ல கூட்டணி ஆட்சி பத்தி பேச போறீங்களா? சார் கூட்டணி ஆட்சின்னு பேசுனேன், ஆதரவு வெளியேற்றிட்டீங்க உங்க கட்சியில. காங்கிரஸ்ல அதாவது ஏரிக்கரை மேலே போறவளே பெண்மையிலேன்னு அழகான பாட்டு, வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் அருமையான பாட்டு எழுதிய காமு ஷெரீஃபுடைய பேரன் காமு ஏவிஎம் ஷெரீஃப் அவர்களை நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன காரணம்? கூட்டணியில அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு போஸ்ட் காரணத்தான். அப்போ நீங்க என்ன நோக்கம் பண்றீங்க? அப்போ இதை ஜனநாயக விரோதமாக திமுக ஏன் பண்ணுது? அப்போ கேட்க துணிவில்லையே. அதான் இப்ப அதிமுக தனித்திருந்தால் அங்கே சென்று விடலாம் என்கிற பேச்சு பேசி திமுக அதிகம் இடம் வாங்கலாம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல, வாய்ப்பே இல்ல. திமுக 6 அல்ல 3 விடுதாலும் வாங்கிட்டாங்க, வழியே இல்ல. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் சுருங்கி விடுதான் உண்மை. அந்த பயம், அந்த அச்சம் எல்லோருக்கும் வந்துவிடுது. அவங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்தா அவங்களோட கூட்டணி சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி சேராம பார்த்திருக்கலாமே. தொடர்ந்து அக்கறை வெளிப்படுத்துறீங்களே. ஏங்க நாங்க என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மையான நோக்கம் என்பது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாற்று கருத்து இல்ல. பொலிட்டிக்கல் பவர் டீசென்ட்ரலைசேஷன், பொலிட்டிக்கல் பவர் டீசென்ட்ரலைசேஷன் பண்றதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு பாடம் நடத்திருக்காரு. அதான் என் கட்சியோட நோக்கம். ஆனால் அதை மக்கள் அங்கீகரிக்கணும், மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். எங்க தலைவர் அறிவிச்சிருக்காரு. நான் அந்த கட்சியோட தொண்டனா நான் முன்மொழிகிறேன். இப்ப எங்களுடைய அந்த அறிவிப்புக்கு
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்கள் குரலா எங்களுக்காக பேசுவாங்களா? பேச சொல்லுங்க. பட்டியல் சமூக மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களை பேச சொல்லுங்க. எங்களின் குரலாக பேச சொல்லுங்க. நாங்க முன் வச்சிட்டோம்ல, எங்க தலைவர் சொல்லியிருக்காருல, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காருல. எங்க இலக்குக்கு யார் முட்டு கொடுக்கிறது? பேசுவீங்க. மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். முட்டு கொடுங்க. நெருக்கடி பேசுங்க. எங்களுக்காக பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஆட்சி பேச மாட்டீங்க. அந்த திமுகவை பேச வைங்க. அந்த வார்த்தையை வாய்ப்பு வந்து பேச வைங்க. ஜனநாயகத்தின் அடிப்படையில தான் எதையும் ஒன்றை சாதிக்கணும். நாங்க என்ன எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, மக்கள் எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதற்காக நாங்க களப்பணியில் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனையும் கையில் போராடி இருக்கோம். எங்களை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிச்சு ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருப்போம். அது வரைக்கும் முனவர் பாஷாவை உள்ள அழைக்கிறேன். திரு முனவர் பாஷா, இது அதிமுகல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் பொசிஷனை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிளாரிபிகேஷனை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு அப்படின்னு பாவலன் சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி இங்க எடுபடுமா? அதிமுக தொண்டர்கள் ஏற்பார்களா? தமிழக மக்கள் ஏற்பார்களா? முதல்ல அமித்ஷா எந்த இடத்திலையும் கூட்டணி ஆட்சி என்பதை சொல்லவில்லை. இதற்கு முன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்ட அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்ற காரணத்தால் தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னாரே தவிர அதிலே தேசிய ஜனநாயக கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கேற்க போகிறார்கள் என்ற பொருளிலே அவர் சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் பாரதிய ஜனதா சொல்லும் போது கூட பிரச்சனை வரலாம். எழுத்துப்பூர்வமா பிஜேபி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, பிஜேபி தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் பத்தி எல்லாத்தையும் சேர்ந்து நாங்க கூடி பேசி முடிவெடுப்போங்கிறாங்க. மினிஸ்ட்ரி அலோகேஷன் யார் முடிவெடுப்பா? கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அதிமுக மட்டும் முடிவெடுக்கும். மற்றவங்கள்ட்ட ஏன் கன்சல்ட் பண்ணணும்? சார் நீங்கள் ஒரு சுமூகமான உறவு கூட்டணியில் உருவாகணும். அந்த அடிப்படையில் எடப்பாடியார் என்னென்ன நிபந்தனைகளை விதித்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு தான் அமித்ஷா அவர்கள் செயல்பட்டார். அதன் பிறகுதான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க வந்தார். ஆக அமித்ஷாவை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவியால் கட்டி காக்கப்பட்ட அதிமுகவின் தலைமை பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடியாரோடு கூட்டணி அமைத்து பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை பற்றிய சிந்தனை தற்போதைக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் சில நிபந்தனைகளை விதித்தார். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் கூட்டணி என்னென்ன நிபந்தனைகளை விதித்தார்? என்ன நிபந்தனைகள் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க சார். நிபந்தனை என்பது அதாவது அதிமுகவிலே அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எது இடையூறாக இருந்ததோ அது தீர்க்கப்பட வேண்டும். நம்முடைய சார் இதில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. 3 ஆண்டு காலம். அப்படி இருக்கும்போது புதிய தலைவர் நியமிக்கப்படுகிறார். நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்படுகிறார். இல்ல நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே அதிமுகவிலே இருந்த அமைச்சராக இருந்தவர். எனவே அதிமுகவோடு கூட்டணி பேசுவதற்கு சுமூகமான உறவு ஏற்படும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நியமனம் நடந்தது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசி இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதற்குள்ளாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது திமுகவின் ஆதரவாளர்களாக, செய்தி தொடர்பாளர்களாக ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருப்பவர்கள் இந்த கூட்டணி ஏற்பட்டதன் மூலமாக மிகப்பெரிய அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவேதான்
இதை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காய்ந்த மரம் தான் கல்லடி பரும் என்பதை போல பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக சேர்ந்து விட்டதனாலேயே மீண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற திமுக ஆட்சிக்கு முடிவு வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த கூட்டணியை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய பாவலன் அவர்கள் இருக்கிறாரே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாராவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று முதலாக அறிவித்தவர் மக்கள் தலைவர் மூப்பனார். 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் மக்கள் தலைவர் மூப்பனார். எனவே எங்களை பொறுத்தவரை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கேற்பதிலே தவறில்லை என்பதிலே எங்களுக்கு குறிக்கோள் கொள்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த கால வரலாறுகளை பார்ப்பீர்களே, ஆனால் மைனாரிட்டி அரசாக இருந்த டாக்டர் கலைஞருடைய அரசிலே காங்கிரஸ் கட்சியை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு தான் அன்றைக்கு ஆட்சி நடந்தது. ஆக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்றுக்கொண்டதில்லை. அதை போல அதிமுகவும் அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அவைகளை ஆட்சியை விட்டு அவர்களை இறக்க வேண்டும் என்று சொன்னால் பொது எதிரி பாரதிய ஜனதாவுக்கும் திமுக, அதிமுகவிற்கும் திமுக பொது எதிரி, அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அது பொது எதிரி. எனவே இந்த கூட்டணி உருவாவதன் மூலமாக கண்டிப்பாக இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் களம் காணுகிறோம். இதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி பெரிதாக்கிவிட்டு அதிலே அரசியல் ஆதாயம் அடையலாம் என்று யாராவது நினைத்தால் கண்டிப்பாக அது நடக்காது.